ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜோ பைடன் ஈகோவால் தான் மீண்டும் அமெரிக்க தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார் என கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடன் 2024 மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தது குறித்து 107 நாட்கள் என்ற தனது புதிய நினைவு குறிப்பில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் கமலா ஹாரிஸ் மனம் திறந்துள்ளார். கட்சிக்கோ அல்லது நாட்டிற்கோ எது சிறந்தது என்பதை விட அந்த முடிவு ஈகோவால் எடுக்கப்பட்டதாக கமலா குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிபர் தேர்தலில் பைடன் போட்டியிட வேண்டாம் என அவரை தான் வலியுறுத்த நினைத்ததாகவும், ஆனால் அது தன் தனிப்பட்ட ஆதாயம், விசுவாசமின்மை போல் தோன்றுமோ என்ற தயக்கத்தால் எதுவும் கூறவில்லை எனவும் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் 81 வயதில் பைடன் வெளிப்படையாகவே சோர்வாகவும் அதிக தடுமாற்றங்களுடனும் இருந்ததாகவும், தான் அதிக விமர்சனங்களுக்கு ஆளானபோது பைடன் குழுவில் இருந்தவர்கள் தனக்கு போதிய ஆதரவு தரவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்கா அளித்த பதிலடியுடன் கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை ஒப்பிட்டு பேசியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹூ. அமெரிக்காவைப் போலவே இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்தியதும் செப்டம்பர் 11 தாக்குதல்தான் என குறிப்பிட்ட நெத்தன்யாஹூ, ஹமாஸ் தலைவர்கள் வேறொரு நாட்டில் இருக்கும்போது செப்டம்பர் 11க்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்ததோ அதையே இஸ்ரேலும் செய்வது நியாயமானது என்று தெரிவித்தார். ஹமாஸ் அதிகாரிகளை கத்தார் அங்கு வாழவும் செயல்படவும் அனுமதிப்பதாக குற்றம் சாட்டிய நெத்தன்யாஹூ, இதேபோல பிற நாடுகள் செய்தால் இஸ்ரேல் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்தார். தோஹாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் சமாதான முயற்சிகளையும் அபாயத்தில் ஆழ்த்தும் சூழல் எழுந்துள்ளது. ஏனெனில் கத்தார் அமெரிக்காவின் நட்பு நாடு. மேலும் அது இஸ்ரேல் காசா இடையே மத்தியஸ்தம் செய்ய முயன்று வருகிறது. இத்தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள கத்தார், இது சர்வதேச விதிகளை மீறும் செயல் என்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பு குறித்து கவலையும் தெரிவித்துள்ளது. நேபாள இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்க முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் அவர் பிரதமர் மோடி மீது நல்ல அபிப்பிராயம் உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நலனுக்காக பாடுபடுவேன் என்றும் பொறுப்பை ஏற்க தயாராக இருப்பதாகவும் உறுதிப்படுத்தினார். நேபாளத்தின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் நாட்டிற்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்போம் எனவும் சுஷீலா கார்கி குறிப்பிட்டார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.